நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணிக்கு சுமார் 1,30,00,000 வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். எத்தனை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டாலும், ஊடக உடன்பிறப்புகளை வைத்து நரேட்டிவ் செட் செய்தாலும், தமிழகம் முழுவதும் 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் அஇஅதிமுக மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் என்பது தெளிவாக தெரிகிறது. 18 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது உண்மைதான். ஆனால் இன்றும் பெரும்பாலான தொகுதிகளில் பெருவாரியான மக்களின் நம்பிக்கையை பெற்ற இயக்கமாக அஇஅதிமுகவே இருக்கிறது. அதனால்தான் 101 தொகுதிகளில் டெபாசிட் இழந்ததாக பொய் செய்தி பரப்புகிறார்கள் கருங்காலிகள். கழக அரசு காப்பாற்றிக் கொடுத்த 69% இடஒதுக்கீட்டால் கல்வி பெற்றவர்கள் இருக்கும் வரை, அதனால் அரசு வேலைக்கு சென்று அடுத்த தலைமுறையை உயர்த்தியவர்கள் இருக்கும் வரை, பசி பஞ்சம் என இருந்த காலத்தில் ரேஷன் அட்டைகளை கழகம்தான் கொடுத்தது என்பதை அறிந்தவர்கள் இருக்கும் வரை, அம்மா உணவகத்தில் பசியாறிய பாமரர்கள் இருக்கும் வரை, அம்மா மடிக்கணினியால் பயன்பெற்ற இளைஞர்கள் இருக்கும் வரை, 7.5% உள் ஒதுக்கீட்டால் மருத்துவரான அரசு பள்ளி மாணவர்கள் இருக்கும் வரை, குடிமராமத்து திட்டத்தால் மண் குளிர்ந்ததை பார்த்தவர்கள் இருக்கும் வரை, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இருக்கும் வரை, காவிரி மேலாண்மை வாரியம் மூலம் காவிரியில் தண்ணீர் ஓடும் வரை, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து அஞ்சாமல் டெல்டாவில் விவசாயிகள் விவசாயம் பார்க்கும் வரை, பொன்மனச்செம்மல் கண்டெடுத்த புரட்சி தலைவி கட்டமைத்த மாபெரும் மக்கள் இயக்கமாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் சேவை செய்து கொண்டேதான் இருக்கும். வெற்றி பெற்ற காலத்தில் ஓட்டிக் கொண்டவர்கள் அல்ல ரத்தத்தின் ரத்தங்கள். இந்த இயக்கம் தந்த திட்டத்தால் வாழ்வு பெற்ற தலைமுறைதான் இன்று இருக்கும் நம் தொண்டர்கள். பொய் செய்தி பரப்பி அவதூறு செய்து எள்ளி நகையாடி கூனி குறுக செய்யலாம் என நினைக்காதீர்கள். இனிதான் நெஞ்சை நிமிர்த்தி களப்பணியை தீவிரமாக்க இருக்கிறோம். தலைவரின் தொண்டர்கள், அம்மாவின் பிள்ளைகள் இளையோடு இணைந்தே இருப்போம். பொய் செய்தி பரப்பாம பொழப்ப பாருங்க பாஸ்.